அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். மிஃப்தாஹுல் அரபிய்யா கிதாபினுடைய அல் ஜுஸூ சானி இரண்டாம் பாகத்தினுடைய 89ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரகீப் நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துன்யா சம்பந்தமான சேவைகளை நாம் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி அனைவரும் துஆ செய்யுங்கள், என்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 89ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் அத்தர்சு சலாசூன். இந்த கிதாபினுடைய பாடங்களின் வரிசையில 30வது பாடத்தினுடைய அன்னலாரும் அரபு இலக்கணமும் என்ற தலைப்பின் 5ஆம் பாகத்தை நாம பார்க்க இருக்கிறோம். அப்ப கடந்த ஒரு சில பாடங்களாக நாம பார்த்து வருவது அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தைகள் ஹதீஸுகளையும் அரபு இலக்கண சட்டங்களையும் பொருத்தி நாம பார்த்து கொண்டு வருகிறோம். ஹதீஸுகளை வாசித்து அதற்கான பொருள் விளக்கம் தர்கீப் யாராபை நாம பார்த்து கொண்டு வரோம். விளக்கத்தை நாம கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மற்ற சாதாரண வார்த்தைகளா இருந்தா வேறு, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்பதால நாம விளங்கி செல்வதுதான் நம்முடைய கடமை என்ற அடிப்படையில ஒரு சிறிய விளக்கத்தையும் நாம ஷரகுகளை வைத்து நாம கொடுப்போம். அதைத் தொடர்ந்து அதற்கான தர்கீபையும் யாராபையும் சேர்த்து ஹதீஸினோடு அரபு இலக்கண சட்டங்களை பொருத்தி நாம பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றும் நாம ஒரு சில ஹதீஸுகளை வாசித்து அவைகளுக்கான பொருள், ஒரு சிறிய விளக்கம், தர்கீப் யாராவை பார்ப்போம். பாருங்கள் இன்ஷா அல்லாஹு தஆலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய பாடத்தினுடைய துவக்கமான ஹதீஸு த மௌலிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னதி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் யார்னா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. புகாரி இமாம் தங்களுடைய சஹீஹிலும் அதே போன்று முஸ்லிம் இமாமும் தங்களுடைய சஹீஹிலும் பதிவு செய்திருக்கக்கூடிய ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ் ஷரீஃப். அப்ப இந்த ஹதீஸ் என்ன, எதை பற்றி வரக்கூடியதுன்னா, பத்ர் போர் முடிந்து பத்ர் போர்ல ஹாரிசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்படுறாங்க. அப்ப அவங்களுடைய உம்மா பத்ர் போர்லாம் முடிஞ்சு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனார் இப்போ அவர் நிலைமை என்ன என்று கேட்கறாங்க. ஷஹீத் ஆயிட்டாங்க போர்ல. இப்ப அவர்களுடைய நிலை என்ன யா ரசூலல்லாஹ், எந்த இடத்துல அவர் இருக்கிறாரு? சொர்க்கத்துல அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், நான் அழுகாம போயிருவேன். அதே சமயம் நரகம் அப்படின்னு வரும் பொழுது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் யா ரசூலல்லாஹ். அதனால எங்க இருக்கிறாங்க என் மகனார் என்று கேட்கறாங்க. உம்மு ஹாரிசா, அதாவது ஹாரிசா ரதியல்லாஹுடைய உம்மா வந்து கேட்கறாங்க. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பாதையில் சென்றவர்களினுடைய சிறப்புகளை குறித்து சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு சொர்க்கமா, அவங்களுக்கு எல்லா சொர்க்கத்தின் வாசல்களுமே திறக்கப்பட்டிருக்குமே. இன்றைய நிலையில அவர் எங்கேயோ இருப்பார் சொர்க்கத்துல. சொர்க்கத்திலே எல்லாம் சொர்க்கத்தில அவர் என்ன எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் நடக்கிறார் அப்படின்னாலே அது ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. துனியாவை விடவும் துனியாவில் உள்ளவற்றை விடவும் அது சிறந்தது. அப்படிப்பட்ட ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில நடக்குதல் என்பதே. அப்படியே சொல்லிக் கொண்டு வரும் பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மௌலிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னதி ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. சவுத்து அப்படின்னா சாட்டைன்னு அர்த்தம். இந்த பிராணிகளை ஓட்டும் பொழுது, வாகனிக்கும் பொழுது பயன்படுத்துகிற அந்த சாட்டை, அதுக்கு தான் சவுத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய பாதையில்
செல்லும் பொழுது வாகனத்தை ஓட்டுவதற்காக சாட்டையை பயன்படுத்தியிருப்பாரா இல்லையா? அந்த சாட்டையுடைய இடம் இருக்கிறதே சொர்க்கத்துல, அந்த சாட்டையுடைய இடம் இந்த துனியாவையோடவும் துனியாவில் உள்ளவற்றையோடவும் அது மிக சிறந்ததுங்கிறாங்க. அதான் மௌலிஉ சௌத்தின், ஒரு சாட்டையினுடைய இடமாகிறதுனா அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லும் பொழுது பயணிக்கும் பொழுது பயன்படுத்துகிற அந்த சாட்டை இருக்கிறதே, அந்த சாட்டையுடைய இடமாகிறது ஃபில் ஜன்னதி சுவர்க்கத்திலே ஹைருன் மிகச் சிறந்ததாக இருக்கின்றது மினத் துனியா, துனியாவை விடவும், வமா ஃபீஹா அந்த துனியாவில் உள்ள இன்னும் அந்த துனியாவில் உள்ள ஒன்றை விடவும். இந்த ஹாவுடைய தமீர் துனியா அதான் அர்த்தம். பாருங்க, இப்போ மௌலிஉ என்பது என்னது? முபத்ததா முலாஃபு, சௌத்தின் என்பது முலாஃப் இலைஹி, ஃபீ ஜாரு அல் ஜன்னதி மஜ்ரூரு. ஃபீ உடைய தாலுக்கை நாம எங்க வைக்கணும்? இந்த இங்க ஒரு முஸ்தகிர்னு போக்கப்பட்டிருக்கும். சௌத்தின் முஸ்தகிரின் ஃபில் ஜன்னான்னு, சொர்க்கத்தில் இருக்கக்கூடியதான ஒரு சாட்டை அப்படின்னு. அப்போ போக்கப்பட்ட தாலுக், போக்கப்பட்ட ஒரு சிஃபத், சௌத்தினுடைய சிஃபத்து தான் ஃபீயுடைய தாலுக். பாருங்க, இது முபத்ததாவா மௌதி. அப்ப ஹைருங்கிறது ஹபரு, மின் ஜாரு, அத்துனியா மஜ்ரூரு. இந்த மின்னுடைய தாலுக்க நாம ஹைருக்கே வைக்கலாம். அப்போ வா ஹர்ஃபா அத்துஃபு. அதே போல மா என்பது என்னது? மஅத்தூஃபு மௌசூலு. மா எங்க அத்துவு செய்யப்படுதுன்னா இந்த துனியால அத்துவு செய்யப்படக்கூடியதான ஒன்று மௌசூல். இப்ப சிலா எனது ஃபீஹா, அப்போ துனியாவிலே இருக்கக்கூடியதான ஒன்றை விட. சரி பாருங்க, அப்போ இங்க ஃபீவுடைய தாலுக்கு போக்கப்பட்டிருக்கும் இஸ்தகர்ர ஃபீஹான்னு. அந்த இஸ்தகர்ரங்கிற ஃபெயலில் இருக்கிற லமீர் தான் மாவை பார்த்து, மௌசூலான மாவை பார்த்து மீளக்கூடிய இதா இருக்கும். அப்போ மா என்பது மௌசூல்னு சொன்னமா இல்லையா, மாத்தூஃபு. அப்ப சிலா எது? ஃபீ ஜாரு ஹா மஜ்ரூரு. இந்த இஸ்தகரன் போக்கப்பட்ட ஃபீயுடைய தாளுக்கு இந்த ஜும்லா தான் மாவுடைய சிலா. மௌசூல பார்த்து மீளக்கூடிய லமீர் இஸ்தகரில் உள்ள லமீர் ஃபாயில். இந்த ஹால் லமீர் துன்யாவை பார்த்து மீளுது. இப்ப பாருங்க, மௌலிஉ என்பது எனது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ செய்யப்படக்கூடியதான இஸ்மு. அதே போல சௌத்தின் என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. மௌலிஉக்கு ரஃபஅ செய்த ஆமில் மஅனவி. பி என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அல் ஜன்னதி என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. ஃபி என்பது சுக்குன் மீது மபனி. பாருங்க, ஹைருன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ செய்யப்பட்டுள்ளது. மின் சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அத்துனியா என்பது எனது? இது மக்சூரான இஸ்ம். அப்போ முகத்தரத்தான அலிஃபின் மீது முகத்தரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு இது. வாவ் ஃபதஹின் மீது மபனியான அத்ஃபினுடைய எழுத்து. மா என்பது என்னது? சுக்குன் மீது மபனியான இஸ்மு, மௌசூலான இஸ்மு. இங்க வந்து ஜர்ருடைய மஹல். காரணம் என்ன? அத்துனியால் அத்துஃபு செய்யப்பட்டு வர்றதுனால. ஃபி என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அதே போன்று ஹா என்பது என்னது? சுக்குன் மீது மபனியான லமீரு. இங்க ஜர்ருடைய மஹல். காரணம் என்ன? இது லமீருங்க மஜ்ரூருங்கிறதுனால ஜருடைய மஹல்லு, சுக்குன் மீது மபனியான லமீரு. அப்ப இந்த ஹதீஸினுடைய பொருள், ஒரு சிறிய விளக்கம், அதே போன்று தர்கிப் யாராபை நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. இப்போ அடுத்த ஹதீஸ் பாருங்க, என்னது? இன்னமல் கினா கினல் கல்பி வல் ஃபக்ரு ஃபக்ருல் கல்பி என்று வரக்கூடியதான இந்த ஹதீஸ் ஷரீஃப். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் யாருன்னா அபூ ஹுரைரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. அதே சமயம் அபூதர் ரதியல்லாஹு அன்ஹுவை குறித்தும் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்கறாங்க, யா அபாதர் அதரா கஸ்ரத்தல் மால். நம்ம ஏன் விளக்கம் கொடுக்கிறோம்னா இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைங்கிறதுனால விளங்கணுங்கிறதுக்காக. அப்ப பாருங்க, அபூதர்ரே அதரா கஸ்ரத்தல் மாலி ஹுவல் கினா. ரசூலா கேக்குறாங்க, நிறைய செல்வம் இருக்கிறது தான் பணக்கார தன்மை. அல் கினா அப்படின்னா தேவையற்ற தன்மைன்னு அர்த்தம். பிறரை விட்டும் தேவையற்று இருக்கக்கூடியதான ஒரு தன்மைக்கு பேர் தான் அல் கினா, அதாவது பணக்கார தன்மை. அதான் நம்ம அந்த நேரடி அர்த்தம் வைக்காம விளங்குறதுக்காக இப்படி எழுத வைக்கிறோம், பணக்கார தன்மை, ஈஸியா விளங்கும். அப்ப அதிகமான செல்வம் இருப்பது பணக்கார தன்மை நீ நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அப்ப அபூதர் கிஃபாரி ரதியல்லாஹு சொல்றாங்க, ஆம் யா ரசூலல்லாஹ் அப்படி.
பெருமானார் ஸல்லல்லாஹு மீண்டும் கேட்கிறாங்க, அஃபத்தரா கில்லத்தல் மாலி ஹுவல் ஃபக்ர். அதே மாதிரி பணங்காசுகள் குறைந்திருப்பதை நீங்க ஏழ்மை தன்மையாக கருதுகிறீர்களா? அபூதருல் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆமா யா ரசூலல்லாஹ். அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமல் கினா கினல் கல்பி வல் ஃபக்ரு ஃபக்ருல் கல்ப். ஒரு ஆளு உள்ளத்தால பிறரை விட்டும் தேவையற்று இருக்கிறார் அப்படின்னா, உள்ளத்தால பிறரை விட்டும் தேவையற்று உள்ளத்தால் பணக்கார தன்மையோடு இருக்கிறார்னா அதற்கு பெயர் தான் உண்மையான பணக்கார தன்மை. ஒரு ஆள்கிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருந்தும் அவர் இன்னும் 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 அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தார்னா அவர் உண்மையான பணக்கார தன்மை உள்ள பணக்காரன் அல்ல. ஒரு ஆள்கிட்ட 10 ரூபா தான் இருக்கு, அல்ஹம்துலில்லான்னு போதுமாக்கி வாழ்றாரு உள்ளத்தால, அப்படிப்பட்டவருக்கு பேர் தான் பணக்காரன். அதான் சொல்றாங்க, ஒரு ஆளு உள்ளத்தால தேவை தேவைன்னு இருக்கிறாருன்னா அவர்கிட்ட 100 இல்ல 1000 கோடி இருந்தாலும் அவர் ஃபக்கீர் தான், ஏழை தான் என்பதை சொல்லக்கூடிய ஹதீஸ் ஷரீஃப் தான் இந்த ஹதீஸ் ஷரீஃப். இதை நிறைய இமாம்கள், இப்னு ஹிப்பான் இமாம், தபரானி இமாம் போன்ற இமாம்கள் எல்லாம் தங்கள் கிதாபுகள்ல பதிவு செய்திருக்கிறார்கள். பாருங்க, அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இன்னமல் கினா, நிச்சயமாக பணக்கார தன்மை என்பதெல்லாம் கினல் கல்வி, உள்ளத்தினால் உள்ளத்தினுடைய பணக்கார தன்மையாகவே இருக்கின்றது. வல் ஃபக்ரு, இன்னும் ஏழ்மை தன்மை என்பதெல்லாம், நிச்சயமாக இன்னும் ஏழ்மை தன்மை என்பதெல்லாம் ஃபக்ருல் கல்பி, உள்ளத்தினுடைய ஏழ்மை தன்மையாகவே இருக்கின்றது. நம்ம விளங்குவதற்காக பணக்கார தன்மை ஏழ்மை தன்மைன்னு சொல்லியிருக்கிறோம். அசல்ல கினானா என்னது? பிறரை விட்டும் தேவையற்று இருக்கக்கூடிய தன்மை. ஃபக்ர்னா பிறரின்பால் தேவையாகக்கூடிய தன்மை. இதுதான் விளக்கம், இதுதான் உண்மையான பொருள். விளங்குறதுக்காக நாம் பணக்கார தன்மை ஏழ்மை தன்மை விளங்குறதுக்காக சொல்றோம். அப்ப இதுதான் இந்த ஹதீஸினுடைய விளக்கம், இதுதான் பொருளும் இதுதான். இப்ப தர்கீப் பாருங்க, இன்ன என்பது ஹர்ஃபு தௌகீத், இது ஹர்ஃபும் முஷப்பஹும் பில் ஃபிஅல். அதே போன்று பாருங்க, மா என்பது என்னது? காஃபா உடைய மா. காஃபான என்னது? இன்ன உடைய அமலை தடுக்கக்கூடிய மான் இதுக்கு பேரு. ஏன்னா இன்ன வந்து என்ன செய்யும்? இஸ்முக்கு நசுபு செய்யும். ஆனா இங்க அல் கினா என்பது ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு இது. ஏன் அப்படின்னா இது மக்சூரான இஸ்முங்கிறதுனால வெளிப்படல, அவ்வளவுதான். ஆனா அசல இது ரஃபினுடைய மஹல். அப்ப இன்னவை நசுபு செய்ய விடாமல் தடுத்திருக்கக்கூடியதுனால இந்த மாக்கு என்ன பேரு? காஃபா, இன்னவுடைய அமலை தடுக்கக்கூடியமான்னு பேர் வந்திருக்கு. அல் கினா என்பது என்னது? முபத்ததா. இந்த கினா என்பது ஹபரு முலாஃபு, அல் கல்பி முலாஃபிலேஹி. வாவு ஹர்ஃப அத்துஃபு. அல் ஃபக்ரு என்பது மஅத்தூஃப், எங்க அத்துஃப் செய்யப்படுது? கினால. அல் ஃபக்ரு முபத்ததா, இந்த ஃபக்ரு ஹபரு முலாஃபு, அல் கல்பி என்பது முலாஃபு இலைஹி. அப்ப பாருங்க, இன்ன என்பது என்னது? ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு தஅகீத், ஹர்ஃபு முஷப்பஹும் பில் ஃபிஅல். மா என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபு காஃபா. அல் கினா என்பது அலிஃபின் மீது முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு, ரஃபை செய்த ஆமில் மானவி. கினா என்பது என்னது? இதுவும் அலிஃபின் மீது முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு, ஹபரு. இது லம்மத்தை கொண்டு ரஃபைனாலும் இது என்னதான்? இதற்கு ரஃபை செஞ்ச ஆமில் அது அல் கினாவினுடைய இப்திதா என்ற அதே மானவியான ஆமில் என்றும் சொல்லப்படுது. அல் கினா என்ற முபத்ததா தான் ரஃபை செஞ்சிருக்குது ஏன்னா இந்த ஹபரான கினாவுக்கு என்று சொல்லப்படுது. அல் கல்பி என்பது லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. வா ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு அத்துஃபு. அதே போன்று பாருங்க, அல் ஃபக்ரு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. ஃபக்ரு என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அல் கல்பி என்பது லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹதீஸினுடைய பொருள், ஒரு சிறிய விளக்கம், அதே போன்று இதன் தர்கிப் யாராபை நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி வாங்க அடுத்த ஹதீஸ். கைரு திக்ரி அல் ஹஃபியு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஷரீஃப் என்னது? திக்ரில் சிறந்தது. திக்ர்னா இறைவனை நினைவு கூறுவது. அப்ப திக்ரில் சிறந்ததாகிறது அல் ஹஃபியு, மறைவானதாக இருக்கின்றது. ஹஃபியுன்னு என்னது? மறைவானதுன்னா நம்ம மறைந்து திக்ரு செய்வது. எல்லாத்துக்கும் முன்னாடியும் திக்ரு செய்வதை விட மறைவாக செய்யக்கூடிய திக்ர் மிகச் சிறந்தது என்று சொல்லித்தரக்கூடிய ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ் ஷரீஃப்.
இந்த ஹதீஸ் நிறைய இமாம்கள் பதிவு செய்யறாங்க. அஹ்மது இமாம், பைஹகி இமாம், இப்னு ஹிப்பான் இமாம், அதே போன்று மஜ்மஉ ஸவாயிதுல ஹைசமி, நிறைய இமாம்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்து சஹீஹ் என்பதாக குறிப்பிடுறாங்க. தொடர்ந்து வரும் ஹைரு ரிஸ்கி மா யக்ஃபி, ரிசுக்குல சிறந்தது எதுனா எதை ஒருவன் போதுமாக்கி கொள்றானோ அது அப்படின்னு ஒரு இந்த ஹதீஸுடைய தொடர். பின்ன குறிப்பிடப்பட்ட இந்த ஹதீஸுடைய விளக்கம் இதுதான். நம்ம செய்யற திக்ருகளில் ரொம்ப சிறந்தது என்னதுன்னா, நம்ம மறைவா செய்யற திக்ர், அல்லாஹ்வுக்கும் நமக்கு மட்டுமே தெரியக்கூடியதான வகையில செய்யக்கூடிய திக்ர் மிகச் சிறந்ததுங்கிறாங்க. நிறைய அர்த்தங்களும் நிறைய பிரயோஜனங்களும் கொண்டது அது. அதான் ஹைரு. அப்ப ஹைரு முபுத்ததா முலாஃபு, அது திக்ரி முலாஃபிலேஹி, அல் ஹஃபியு ஹபர். ஹைருங்கிறது என்னது? லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்பட்டு வரக்கூடியதான இஸ்மு. அது திக்ரி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டு வரக்கூடியதான இஸ்மு. அல் ஹஃபியு என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்பட்டு வரக்கூடியதான இஸ்மு. இந்த ஹைருக்கு ரஃபா செஞ்ச ஆமிலது மானவி. அது திக்ரிங்கிறது முலாஃபிலேஹினால லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல் ஹஃபியுக்கு லம்மத்தை கொண்டு ரஃபா செஞ்ச ஆமிலுங்கிறது ஹைரூக்கு ரஃபா செஞ்ச மானவி தான் இங்கே ரஃபா செய்து என்றும் சொல்லலாம். இல்ல ஹைருங்கிற முபுத்ததா தான் ரஃபா செய்துன்னு சொல்லலாம். இப்போ அடுத்த ஹதீஸ் என்னது பாருங்க. லா ஈமான லிமன் லா அமானத லஹு வலா தீன லிமன் லா அஹத லஹு. அப்போ இந்த ஹதீஸ் ஷரீஃபை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் அஹ்மது இமாம், அதே மாதிரி சஹீஹு தர்கீப்ல உள்ள இமாம், இப்படியெல்லாம் நிறைய இமாம்கள் அறிவிக்கிறாங்க, தங்கள் கிதாபுகள்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஷரீஃப் பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, லா ஈமான, ஈமான் என்பதே கிடையாது, லிமன் ஒருவனுக்கு. எந்த ஒருவன்? லா அமானத லஹு, அவனுக்கு அமானிதம் என்பதே இல்லையே, அப்படிப்பட்ட ஒருவனுக்கு ஈமான் என்பதே கிடையாது. அப்ப அமானிதம் என்பதே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவன்கிட்ட என்ன இருக்காது? ஒரு நம்பிக்கை இருக்காது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அமீன்னு சொன்னாங்க. யாரு? மக்கா மக்கள். நபித்துவத்திற்கு முன்பாகவே, நபி பிரச்சாரத்தை துவங்குறதுக்கு முன்பாக என்ன சொன்னாங்க? அவங்க அமீன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஏமாற்றுதல்ங்கிறதே இருக்காது. அப்போ யாருக்கு அமானத் என்பதே இல்லையோ, அப்படிப்பட்ட ஒருவனுக்கு ஈமானே இல்லைன்னா, அமானிதம் இல்லாதவன்னா யாரு? மோசடி என்பதே மோசடியை செய்யக்கூடிய ஒருவன் அர்த்தம். அமானிதம் இல்லாதவன்னா யாரு? மோசடி செய்யக்கூடிய ஒருவனுக்குன்னு அதுக்கு அர்த்தம் வைக்கணும். அப்படிதான் நமக்கு விளங்கும். அமானிதம் இல்லாததுன்னா புரியுதுங்களா? அப்ப அமானிதம் இல்லாத அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன்கிட்ட என்ன இல்ல? அதாவது லிமன் கானத் ஃபி நஃப்ஸிஹி கியானத்துன் யஹூனு ஃபி மாலி அஹதின் அப்படின்னு கிதாபுகள்ல ஷரஹுகள் எழுதுறாங்க. அதாவது அவன்கிட்ட என்ன வந்துருச்சு? மோசடி செய்தல்ங்கிறது வந்துருச்சுன்னா அவனுக்கு பேர் தான் அமானத் இல்லாத ஒருத்தன். அதாவது அமானத்துன்னு அசல்ல நம்பகத்தன்மைன்னு அர்த்தம். அப்ப யாரு இடத்தில் நம்பகத்தன்மை என்பது இல்லாமல் போய்விட்டதோ, இல்லையோ, அவனுக்கு ஈமானே இல்லை, இறை நம்பிக்கையே இல்லை என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த வார்த்தை வலா தீன, இன்னும் அதே போன்று வலா தீன, மார்க்கம் என்பதே, இஸ்லாமிய மார்க்கம் என்பதே இல்லை, லிமன் ஒருவனுக்கு. எந்த ஒருவன்? லா அஹுத லஹு, அவனுக்கு வாக்குறுதி என்பதே இல்லையே. அஹுதுன்னு என்ன அர்த்தம்? வாக்குறுதின்னு அர்த்தம். இங்க நம்ம வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய பண்புன்னு அர்த்தம் வைக்கணும். ஷரகுகள் அப்படிதான் எழுதி தராங்க. அதாவது அஹுதே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? லிமன் யஹூனுல் உஹூத வ யன்குதுஹா, இந்த வாக்குறுதியை முறிப்பவன் அவன்தான். ஒப்பந்தம் இல்லாதவன் அர்த்தம், ஒப்பந்தத்தை நிறைவேற்றாதவன் அர்த்தம். வாக்குறுதியை நிறைவேற்றாதவன். அப்போ என்ன அர்த்தம்? வாக்குறுதியை முறிக்கக்கூடிய ஒருவனுக்கு தீனே கிடையாது அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதான் பாருங்க. அப்ப வலா தீன, அவனுக்கு வலா தீன, இன்னும் எந்த விதமான மார்க்கமும் இல்லை, இமன் ஒருவனுக்கு. எந்த ஒருவன்? லா அஹுதலஹு, அந்த ஒருவனுக்கு வாக்குறுதி என்பதே இல்லையே, வாக்குறுதியை நிறைவேற்றுவது என்பதே இல்லையே, அந்த ஒருவனுக்கு மார்க்கம் என்பதே இல்லை. இந்த லகுவுடைய லமீர் மண்ணை நோக்கி மீளுது, இந்த லகுவுடைய லமீர் இந்த மண்ணை நோக்கி மீளுது. சரி பாருங்க. அப்ப இந்த ஹதீஸிற்குண்டான பொருள், அதே போன்று சிறிய விளக்கத்தை நாம பார்த்துட்டோம்.
இப்ப வாங்க தர்கீப் இஅ்ராப நாம பார்ப்போம். என்னது பாருங்க, லா என்பது ஜின்ஸை நஃபி செய்யக்கூடிய லா, அதாவது லாமு தப்ரிஆன்னு சொல்லுவோம். ஈமான என்பது என்னது, லாவினுடைய இஸ்மு. அப்ப நஸ்பினுடைய மஹல்லு எது, இந்த லா ஈமான, லாவினுடைய இஸ்மு தான் ஈமான என்பது. லீ என்பது ஹர்ஃபுல் ஜர்ரு, மண் என்பது மஜ்ரூரு. அப்ப ஜாரு லீ, மண் என்பது மஜ்ரூரு. அதே போன்று பாருங்க, இந்த லீ என்ற ஹர்ஃபுல் ஜருடைய இங்க ஒரு தாழ்லுக்கு போக்கப்பட்டிருக்கும். அதுதான் என்னது, லாவினுடைய ஹபர். அப்ப மண் என்பது மஜ்ரூர் மௌசூல். லா என்பது என்னது, லா இங்கேயும் லாம் ஜின்ஸை நஃபி செய்யக்கூடிய லா, அதாவது லாமு தப்ரிஆ. அமானத்த என்பது என்னது, லாவினுடைய இஸ்மு, நஸ்பினுடைய மஹல்லு. லஹூல லாம் ஜாரு ஹூ மஜ்ரூரு. இந்த லாமுடைய தாழ்லுக்கு தான் லா போக்கப்பட்ட தாழ்லுக்கு இங்க இருக்கும், முஸ்தகிரன் இருக்கும், இங்கேயும் முஸ்தகிரன் தான் இருக்கும். அதுதான் இந்த லாவினுடைய ஹபர். அப்போ இந்த ஹூ லமீர் எங்க மீளுது, மண்ணை நோக்கி மீளுது. அப்ப இந்த மண் என்ற மௌசூலுக்குரிய ஸ்விலா தான் இந்த லா அமானத்த லஹு. அப்ப மௌசூலை பார்த்து மீளக்கூடிய ஒரு லமீர் இது ஸ்விலால வேணுமேனா அதுதான் இந்த ஹூ என்ற லமீரு. சரி பாருங்க, அதே மாதிரிதான் வலா தீன லிமன் லா அஹத லஹுலையும், வாவ் என்பது ஹர்ஃப் அத்துஃப். லா தீன லஹு, இந்த ஜும்லா லா ஈமானல அத்துஃப் செய்யப்படக்கூடியதான ஜும்லா. பாருங்க, லா என்பது அதே போன்று ஹர்ஃபு நஃபியும், ஹர்ஃபு நஃபி ஜின்ஸ், ஜின்ஸை நஃபி செய்யக்கூடிய ஹர்ஃப், லாமு தப்ரிஆன்னு சொல்லுவோம். தீன என்பது லாவினுடைய இஸ்மு, நஸ்பினுடைய மஹல். லிமன்ல லீ ஹர்ஃபுல் ஜர்ரு, ஜாரு மண் மஜ்ரூரு மௌசூலு. இந்த லீயுடைய போக்கப்பட்ட தாளுக்கு தான் லாவுடைய ஹபர். சரிங்களா? அப்ப மண்ணுங்கிற மௌசூல் மஜ்ரூரு, இதுக்கு சிலா எது, லா அஹுதலஹுங்கிற ஜும்லா. அப்ப லா என்பது என்னது, இதுவும் ஜின்ஸு நெஃபி செய்யக்கூடிய லா, லாமு தப்ரிஆ. இந்த லாவும் லாமு தப்ரிஆ. அஹுத என்பது லாவினுடைய இஸ்மு. லஹூல லா என்பது ஜாரு, ஹூ என்பது மஜ்ரூரு. இந்த லாவுடைய போக்கப்பட்ட தாளுக்கு தான் லா, இந்த லாவினுடைய ஹபர். இந்த ஹர்ஃபுல் ஜர்ரான லாமுக்கு தாளுக்கு போக்கப்பட்டிருக்கு, முஸ்தகிர்னு இருக்கும். அந்த லா, அந்த தாளுக்கு தான் இந்த லாவினுடைய ஹபராக நாம வைக்கணும். இந்த ஹூ என்பது மஜ்ரூரு, இந்த லமீர் எங்க மீளுது, மண்ணை நோக்கி மீளுது. இந்த மண்ணுங்கிற மஜ்ரூர் மௌசூல், இதனுடைய சிலாதா இந்த லா அஹுத லஹு, இதது இந்த ஹூ என்ற லமீரு. இப்ப பாருங்க, இஅ்ராப் எப்படி நாம கொடுக்க போறோம் பாருங்க. லா என்பது என்னது, சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபு. ஈமான என்பது நஸ்பினுடைய மஹல்லு. காரணம் என்ன, அது லாவினுடைய இஸ்முங்கிறதுனால. ஆனா இங்க ஃபதஹின் மீது மபனியான இஸ்மு இது. அதே போன்று லிமன்ல லீ என்பது ஹர்ஃபுல் ஜர், கஸ்ரின் மீது மபனி. இந்த லீவுடைய தாளுக்கு தான் லாவுடைய என்னது, ஹபர்னு நாம சொன்னோம். மண் என்பது என்னது, சுக்குன் மீது மபனியான இஸ்மு. ஆனா இங்க மஜ்ரூர், ஜருடைய மஹல், ஏன்னா இது மஜ்ரூரா வர்றதுனால. அதே போன்று பாருங்க, இந்த லா, லா என்பது என்னது, ஹர்ஃபு லாமு தப்ரிஆ, இது ஜின்ஸை நெஃபி செய்யக்கூடிய லா. அதே போன்று பாருங்க, அமானத்த என்பது என்னது, லாவினுடைய இஸ்மு. அப்போ இதுக்கு நாம நஸ்பினுடைய மஹல்லுன்னு சொல்லுவோம். ஏன், லாவுக்கு அடுத்து வர்றதுனால நஸ்பினுடைய மஹல், லாவுடைய இஸ்முங்கிறதுனால. ஆனா இங்க எது, இங்க ஃபதஹின் மீது மபனியான ஒன்று இது. சரி பாருங்க, லஹு, அப்போ லாம் என்பது கஸ்ரின் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. ஹூ என்பது என்னது, இது லம்மின் மீது மபனியான ஹர்ஃபு. வாவ் ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு. லா என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபு. தீன என்பது லாவினுடைய இஸ்மு, அப்ப நஸ்பினுடைய மஹல்லு. ஆனா இங்க ஃபதஹின் மீது மபனியானது. லிமன், லீ என்பது என்னது, கஸ்ரின் மீது மபனியான ஹர்ஃபு. மண் என்பது சுக்குன் மீது மபனியான இஸ்மு மௌசூலு. லா என்பது என்னது, சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபு. அஹ்த என்பது ஃபதஹின் மீது மப்னி, ஆனா இது நஸ்பினுடைய மஹல்லு, காரணம் லாவினுடைய இஸ்மு. லஹூல லா என்பது லாம் ஹர்ஃபுல் ஜர்ரான லாம், கஸ்ரின் மீது மப்னியானது. ஹூ என்பது என்னது, லம்மின் மீது மப்னியான லமீரு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஹதீஸோடு இன்றைய பாடம் நிறைவு பெறுகிறது. நாம் இன்றைய பாடத்துல ஒரு சில ஹதீஸுகளை வாசித்து
அதற்கான பொருள், ஒரு சிறிய விளக்கம், தர்கீப், யாராபை நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. நாம் படித்ததை கொண்டு பிரயோஜனம் அடைகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. இனி வரக்கூடிய அடுத்த பாடங்களில் இனி வரக்கூடிய இந்த ஹதீஸுகளை வாசித்து அவைகளுக்கான தர்கீபு, அதே போன்று யாராபு, பொருள், சிறிய விளக்கத்தை நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.